ஒருவேளை இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்தா உலகத்துல ஒரு இடம் நம்ம கண்ட்ரோல்ல இருந்தா அது மொத்த ஜியோ பாலிடிக்ஸ் கேமையே மாத்திருக்கும். பாகிஸ்தான் ஆக்கியபைட் காஷ்மீரா, அதுவும் நல்லதா இருக்கும். ஆனா அதை பத்தி சொல்லல. அந்த இடம் குவாதார் போர்ட். ஆனா கேனத்தனமா அதை நம்ம பாகிஸ்தானுக்கு விட்டு கொடுத்தோம். என்னாச்சு தெரியுமா? குவாதார் போர்ட் முதல்ல பலூச்சிஸ்தான்ல இருக்கிற கலாத் அப்படிங்கிற இடத்தோட மன்னர் கிட்ட தான் இருந்தது. 1783ல அதாவது ஓமனோட சுல்தான் கிட்ட கொடுத்துட்டாரு. 1950s வரை அது ஓமன் கிட்ட தான் இருந்தது. 1950sல சுல்தான் ஆஃப் ஓமன் இந்தியாவுக்கு வந்து, ஐயா இந்த துறைமுகம் பிற்காலத்துல ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும், இந்த இடத்த நீங்க வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு நம்ம கிட்ட கேட்டாரு. அப்போ ஓமனுக்கும் இந்தியாவுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப்ஸ் இருந்தது. அதனால அந்த ப்ரொபோசல் ஃபர்ஸ்ட் இந்தியா கொண்டு வந்தாங்க. அந்த இடத்த இந்தியாவுக்கு கொடுக்க அவங்க கேட்ட விலை $1 மில்லியன் அமெரிக்கன். அவ்வளவுதான். நம்ம நேரு மாமா இந்த இடத்த வச்சு நாங்க என்னங்க பண்ண போறோம், எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்க மறுபடியும், சார் இந்த இடம் கப்பல் போக்குவரத்துல ரொம்ப முக்கியமானதா இருக்கும், ஃபியூச்சர்ல உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் பிற்காலத்துல அப்படின்னு சொல்லியும் நேரு மாமா மறுபடியும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே இடத்த $3 மில்லியன் கொடுத்து பாகிஸ்தான் வாங்கிக்கிட்டாங்க 1958ல. ஒரு விஷன், ஒரு ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் எதுவுமே இல்லாம அந்த இடத்த நம்ம விட்டு கொடுத்ததோட விளைவு இன்னைக்கு சைனா அதை கண்ட்ரோல் பண்ணுது. அதனால என்னங்க பிரச்சனை, அவங்களே வச்சுக்கிட்டோம் அப்படிலாம் சொல்ல முடியாது. சைனா இம்போர்ட் பண்றதுல மேஜர் பெர்சன்டேஜ் ஆயில் இந்த வழியா தான் நடக்க போகுது. மலக்கா ஸ்ட்ரெயிட்ல இருந்து ஷாங்காய் வரைக்கும் இருக்கிற தூரம் 12,000 கிலோமீட்டர் ட்ரெடிஷனல் ரூட்ல போனா, ஆனா குவாதார்ல இருந்து லேண்ட் வழியா போனா வெறும் 3,000 கிலோமீட்டர். எவ்வளவு காசு மிச்சம் ஆகும் பாருங்க சைனாக்கு. 1950sல இந்தியா $1 மில்லியன் கொடுத்து குவாதார் போர்ட்டை வாங்கியிருந்தா இன்னைக்கு அதுக்கு பதிலா ஈரானோட சபஹார் போர்ட்ல பல பில்லியன் டாலர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவைப்பட்டிருக்காது. குவாதார் போர்ட் நம்ம கட்டுப்பாட்டுல இருந்திருந்தா சைனாவையும் பாகிஸ்தானையும் ஈஸியா கண்ட்ரோல்ல வச்சிருந்திருக்கலாம். கோட்டை விட்டுட்டோம். சுதந்திரத்துக்கு அப்புறம் நாம பண்ணதுல இது ஒரு காஸ்ட்லி மிஸ்டேக்.